ராஜி கைய கைய பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எதுவும் ஃபோன் போட்டாங்களான்னே." "போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபோனும் போடல, ஒண்ணும் போடல. இன்னைக்கு தானே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியும் ஏதாவது கிடச்சிச்சின்னா கிடச்சிச்சின்னா உன்னை கூப்பிடுவாங்க." அப்படிங்கிறாங்க. "சரி நீ எந்த நம்பிக்கையில அந்த நகை வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? அவன் உன்கிட்ட நகையை எடுத்துகிட்டு போய் 6 மாதம் ஆச்சு. இன்னுமா அவன் அந்த நகையை வச்சுருப்பான்? எப்பயோ அதை விற்றுட்டு அந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணியிருப்பான்ல. நீ அவனை எங்கே பார்த்ததா சொன்ன?" அப்படிங்கிறாங்க. "டியூஷன் எடுக்கிற இடத்துல பக்கத்துலன்னு." "ஏப்பா அது இருக்கிற இடத்துக்கும் நான் உன்னை பிள்ளையார் கோயில் கிட்டக்க பார்த்தேன். அங்கேயும் 2 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்கும். அவ்வளோ தூரம் ஓடியா வந்து நீ?" அப்படிங்கிறாங்க. "அவனுக்கு ரூபா எடுத்த ரூபா எல்லாமே காலியாக போயிருக்கும். அதனால தான் திருப்பி ரூபா தேவைப்பட்டிருக்கும். அதனால தான் ஊருக்குள்ளே வந்திருக்கான்." அப்படிங்கிறாங்க. "நான் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் அவனை பிடிக்கிறக்காக ஓடுவேன். நான் வந்து அத்லெட் தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "நீ அத்லெட்டாரு என்ன வேணாலும் இரு. ஆனால் ஏன் இப்படி இவன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்குன்னே? அவன் நகையை எடுத்துகிட்டு போனதுன்னு ஆகிப்போச்சு. அதை விட்டுற வேண்டியதானே?" அப்படிங்கிறாங்க. "அந்த நகை வந்து உன் நகை தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இவ்வளோ மெனக்கடணுமா நீ?" அப்படிங்கிறாங்க.